ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். லாஸ்ட் வீடியோவில் ஆரஞ்சு குச்சி ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் கிரேப் ஐஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அந்த கிரேப் ஐஸ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி சேமியாவை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 1 கப் சேமியா எடுத்திருக்கேன், வறுக்கலை, அதை அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்தோன்னே நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் சேமியாவை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். நான் அந்த கிரேப் ஐஸ்க்கு கருப்பு திராட்சை தான் எடுத்திருக்கேன். சீட்லாம் நான் ரிமூவ் பண்ணலை, அது அப்படியே தான் வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. ஃப்ரூட்டோடைய ஸ்வீட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. இதை மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு வடிகட்டியில் இந்த ஜூஸை ஊற்றி இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் மட்டும்தான் நமக்கு வேணும். அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி திக்காக நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஐஸ் மோல்டில் நம்ம சேமியா போட்டாச்சு. சேமியா போட்டுட்டு அதில் நம்ம அந்த கிரேப் ஜூஸை ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு மோல்டுலையுமே இந்த ஜூஸை ஊற்றிக்கோங்க. பாருங்க, இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 9 ஹவர்ஸ் வச்சு இதை எடுத்துக்கலாம். பாருங்க, 9 ஹவர்ஸ் கழித்து எடுத்திருக்கேன். இதை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் இந்த மோல்டை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ஐஸ் உடையாமல் நமக்கு நீட்டாக வந்துடும். இதே மாதிரி ஹெல்த்தியான ஐஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.